ஹாய். ரீசெண்டாக டிவிகேலேருந்து டிஎம்கேங்க வந்து ஜம்ப் பண்ணாங்களே வைஷ்ணவி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிவிகே தலைவர் விஜய் மேலேயும் அப்புறம் விச்சுவல் வாய்ஸ் மேலேயும் வந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஆபாசமாக சித்தரிக்கிறாங்க, நிறைய கெட்ட வார்த்தையில் வந்து பேசுகிறாங்க, மீம்ஸ்லாம் நிறைய டிசைனாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இது வந்து நான் 2 மாதமாக வந்து பார்த்துட்ருக்கேன். இது வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு நிறைய கண்டிப்பாருன்னு நினச்சேன். பட் அது எதுவுமே நடக்கலை, ஒரு ரியாக்ஷனுமே இல்லை, இனிமேட்டு நடக்க போகிறதும் இல்லை, அதனால தான் வந்து நான் கம்ப்ளைண்ட் வந்துட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏங்க அவருக்கு என்னங்க வேலையாக இல்லை, இல்லை அவங்க தொண்டருக்கும் வேலை இல்லையா? கட்சி வேலைலாம் நிறையா இருக்குங்க. உங்களெலாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு டிவிக்கில் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவீங்க, டிஎம்கேக்கு போனபோது ஒரு மாதிரி பேசுவீங்க. இப்போ வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, இதுவே வந்துட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா விளம்பரத்துக்கு வந்துட்டு பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. நம்ம வந்து இப்போ நிறையா வந்து தெரியலையே வெளில, அப்போ என்ன பண்ணுறது? சரி ஓகே, டிவிக்கே வந்து சீண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து அந்த இடத்துல வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தா மாதிரி தானே இருக்குது இதுவும். அது மட்டும் இல்லை, இவங்க வந்துட்டு ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருப்பாங்க எப்போது டிவிக்கேல இருக்கும்போது, திராவிடத்தினால நிறையா மாறல அப்படின்னு ஒரு இன்டர்வியூ. அதே இன்டர்வியூவில் அதே அவங்களே வந்து கேட்பாங்க, டிவிகேக்கு முன் டிஎம்கேக்கு பின். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி உதயநிதி வந்துட்டு எனக்கு ஒரு புக் வந்து கொடுத்தாரு, அது படித்ததுக்கப்புறம் திராவிடத்தினால தான் நிறையா மாறி இருக்கு, திராவிட அரசியல் தான் இங்கே வேணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க நாங்கள் தான் வந்து நாகரிக அரசியல் பண்ணுறோம், இவங்க வந்து நாகரிக அரசியல் பண்ணலன்னு சொல்கிறாங்க. எங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியிலேருந்து உடனே தாவிட்டு நீங்கள் இதை பற்றி பேசலாமா? அது மட்டும் இல்லாமல் அந்த கோயம்புத்தூரில் வந்து இவங்க வந்துட்டு கேஸ் கொடுக்கும்போது அங்கே ப்ரெஸ் மீட் இருக்கும்ல, அப்போ கொடுக்கும்போது அதில் ஒரு 3 பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து இதை வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கும் வந்துட்டு அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. ஒரு வேளை இவங்க வந்துட்டு நடுவில் வந்து நம்மளை பற்றி யாருமே பேசலையே, இப்போ பேசணும், எதுனா ஒரு காரணம் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் வந்து 2 மாதமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காக 2 மாதமாக வந்து வெயிட் பண்ணுறீங்க? அதை பற்றி தெரியுதுல, அப்போயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதானே? அதுக்குன்னு 2 மாதம் வெயிட் பண்ணுவாங்களாம். பேசிட்டோம், இவங்க நம்மளை பற்றி பேசிட்டோம், நிறைய இது பண்ணிட்டோம் அப்படின்னு பேசிட்டு ஒரு 2 மாதம் கழிச்சு வந்துட்டு இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம். இதெல்லாம் கதையாக இருக்குல்ல. கொடுக்குறதா தான் இன்னும் அப்போயே கொடுக்கணும். நீங்கள் ஒன்றா பாருங்களேன், இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சு வந்துட்டு டிவிகே மேலே வந்துட்டு ஒரு கேஸ் கொடுப்பாங்க பாருங்களேன், இதுமாரி என்னை வந்துட்டு பேசுகிறாங்கன்ட்டுன்னு. ஏன்னா வெளில வந்து இவங்க அதிகமாக தெரியணும்ல, அதுக்காக வந்து கொடுப்பாங்க போல. இவங்களாம் வந்து அரசியல், நல்ல அரசியல், நாகரிகமான அரசியல் வந்து பண்ணுறாங்களாம். நீங்களாம் இதை பற்றி பேசவே கூடாதுங்க. உங்கள் மேலே வந்து தப்பு இருக்கா, என் மேலே வந்து இப்படி பேசுகிறாங்களா, என்னை வந்து இப்படிலாம் பேசுகிறாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்றைக்கே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பீங்க. அதுக்குன்னு வெயிட்லாம் வந்து பண்ண மாட்டீங்க. ஒரு நாள் குறித்து இந்த நாள் வந்து நம்ம வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு இதை பற்றி பேசுவோன்னு வந்து வெயிட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இந்தமாரி அரசியல் பண்ணுறீங்கன்னா இதுக்கு பேர் நாகரிக அரசியலா? இவங்களுக்கு இதை தவிர வேறு அரசியல் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா வேறு எதுக்குமே வந்து குரல் கொடுக்க மாட்டாங்க, வெறும் கேஸ் மட்டுமே போட்டுட்டு